சுரேஷோட அப்பா அழுகுறாராம். சுரேஷை என்னை காப்பாத்துறா, இங்கே எவனோ இருக்கான், சுரேஷை என்னை காப்பாத்துறா, இங்கே எவனோ இருக்கான் அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திருக்காரு. என்னப்பாச்சு, என்னத்தப்பா பார்த்தா, என்னப்பாச்சு, யாருப்பா இருக்கா அப்படின்னு சுரேஷ் கேட்டிருக்கான். சுரேஷோட அப்பா சொல்றாரு, டே அந்த மூலையில் எவனோ ஒருத்த உட்காந்து என்னையும் முறைச்சிட்டு இருக்கான், அவனை என்னன்னு கேளு, அவன் யார், அவனை வெளியில் அனுப்பு அப்படின்னு கத்திருக்காரு. சுரேஷ் அந்த மூலையில் பார்க்குறான், மூலையில் யாருமே இல்லை. சுரேஷோட அப்பா கத்திக்கிட்டே இருக்காரு, டே அள்ளிக்க போன மூஞ்சோட ஒருத்த உட்காந்துருக்கான், யாரா இவன், எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்துன்னு சுரேஷோட அப்பா கத்திட்டு 2 கை 2 காலுமே விரைச்சு போயிருச்சான். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் எஸ்பி கோஸ்ட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு கேட்கக்கூடிய சம்பவம் ரொம்பவே திகிலாகவும் அது மட்டும் இல்லாமல் பயங்கர அமானுஷமாகவும் இருக்கும். இந்த சம்பவம் நடந்து ரொம்ப வருஷம்லாம் ஆகலைங்க, போன வாரம் நடந்த சம்பவம் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு உண்மை சம்பவம். தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டியூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் சுரேஷோட அப்பாவுக்கு நடந்த சம்பவம். நம்ம சப்ஸ்கிரைபர் சுரேஷோட அப்பா ஒரு லாரி டிரைவருங்க. அவரோட வழக்கமே மாசமான 4 லோடு தான் ஓட்டுவாராம். தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு தான் லோடு ஓட்டுவாராம். லோடு முடிச்சு ரிட்டர்ன் வரப்ப பணம்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரப்ப திருச்சியில் சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வரதை எப்பயுமே விளக்கமாக வச்சிருக்காரு. ஒரு நாள் வர வழியில் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டாருங்க. அந்த தப்பு எப்படி அவர் வாழ்க்கையவே புரட்டி போட்டுச்சு, இந்த குடும்பத்தோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுச்சு. அவர் அப்படி என்னதான் தப்பு செஞ்சாரு, எதனால அந்த ஆவி இவரை போட்டு இப்படி பழி வாங்கிடுச்சு அப்படின்னு கேட்கும் போது உண்மையிலே கொடூரமாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஐயா என்ன நடக்குதுன்னா, சுரேஷோட அப்பா எப்பயும் போல லோடுக்கு சென்னைக்கு கிளம்புறாரு. சென்னைக்கு போயிட்டு நல்லபடியாக லோடெல்லாம் ஒப்படைச்சிட்டு காசை வாங்கிட்டு ரிட்டர்ன் வரைய வழியில் சரக்கு வாங்குறாரு. சரக்கை வாங்கிட்டு இவருக்கு எப்பயுமே ஒரு வழக்கங்க, எப்பயுமே அந்த திருச்சிக்கு வர வழியில் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு மேடு இருக்குமா, அந்த மேட்டில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாராம். ஸோ ரொம்பவே தனிமையாக தாங்க சரக்கு அடிப்பார் அவர். ஸோ அதே மாதிரி இந்த தடவை சரக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு வர வழியில் அந்த மேடுக்கு நிப்பாட்டிட்டு வெளியில் எட்டி பார்க்குறாரு. ஒரே மலைங்க, அதனாலே அந்த மேடு ஃபுல்லாகவே ஒரே சேறு சகதியமாக இருந்துச்சு. சரி என்னடா இது சேறு சகதியமாக இருக்கே, எப்போ இங்கே தானே சரக்கு அடிப்போம், வேற எதுவும் இடம் இருக்கா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குங்க. ஸோ சுடுகாடில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சைடில் 4 சைடும் காங்கிரீட்டில் கட்ட மாதிரி போட்டிருப்பாங்களே. ஸோ அதை பார்த்துட்டு சரி அங்கிட்டு தான் மலையும் போய் அங்கே போய் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரின்னு அந்த மலையிலையும் இறங்கி போறாருங்க. இறங்கி போயிட்டு அந்த காங்கிரீட்டில் சரக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வாட்டர் கேனை தொடர்ந்து வைக்கிறாரு. வாட்டர் கேன் தானாக கீழே விழுவுதுங்க. கீழே விழுந்து வாட்டர் கேனில் உள்ள தண்ணி எல்லாமே தரையில் ஊற்றிடுது. அட என்னடா இது, நம்ம இங்கே நல்லா தான் வச்சோம், திடீர்னு அது எப்படி உழுவுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி காற்றுல எதுவும் விழுந்துருக்கு போல அப்படின்ட்டு இவர் வாங்கிட்டு வந்த சைடிஷ் எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. சைடிஷை ஓப்பன் பண்ண உடனே என்ன நடந்துச்சுன்னா, சுற்றி உள்ள நாய்ங்க எல்லாம் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் அந்த நாய்ங்க குலைச்ச மாதிரி தெரியலங்க, ஏதோ ஊழையிடுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி கவுச்ச வாடை வந்ததுனால அந்த நாய்ங்கெல்லாம் அந்த மாதிரி கத்துது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாதாரணமாக சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஃபுல்லாக சரக்கு அடித்து முடிச்சிட்டாரு, பயங்கரமாக குடிச்சிட்டாரு, போதை ஏறிடுச்சு. என்ன செய்கிறாரு அப்படின்னா, அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு மழை இல்லையா, ஸோ அதனால சரி யூரின் போகலாமே எந்திரிக்கிறாரு. இந்த பொன மேடையில் போகக்கூடாது, இது சுடுகாடு, இதெல்லாம் தப்பு, நம்ம ஓரமாக போய் ஒன்றுக்கு போகலாமே அப்படின்ட்டு ஓரமாக போகிறாருங்க. ஓரமாக போகிறப்ப இருட்டில் கவனிக்கலை, நிறைய புணங்கள் சுற்றி புதைச்சிருப்பாங்க. எல்லா சுடுகாட்லேயுமே எரிக்கிறவங்களும் நடுவில் வச்சு எரிப்பாங்க, புதைக்கிறவங்களும் சுற்றி ஒரு சில இடம் இருக்குல்ல, அங்கே தான் புதைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு புதைக்கப்பட்ட பிணத்து மேலே ஒன்றுக்கு அடிச்சிடுறாரு. இவருக்கு தெரியல ஏதோ ஒரு சமாதி அந்த இடத்துல இருக்குது. ஒன்றுக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, வந்து வண்டியில் ஏறி உட்காந்து வண்டியை பொறுமையாக ஓட்டிக்கிட்டு தஞ்சாவூருக்கு வந்துடுறாரு. இந்த தஞ்சாவூருக்கு வந்தப்பறம் நடந்த சம்பவத்தெல்லாம் கேட்குறப்ப தான் ஒவ்வொன்றுமே அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன நடக்குது அப்படின்னா, இவரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. திட்டத்தட்ட நைட்டு 2:30 மணிக்கு வராருன்னு சொல்கிறாங்க. கதவை தட்டுறாரு, இவரோட ஒய்ஃப் வெளியில் வராங்க, வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி கொண்டு வாடி அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க, ஒரு சொம்பு நிறையா அப்படியே குடிக்கிறாருங்க. ஏன்னா அவ்வளோ தண்ணி தாகத்தில் இருந்திருக்காரு போகிற. சரி இன்னொரு சொம்பு எடுத்துகிட்டு வாடி அப்படின்றாரு. அவங்களும் போய் இன்னொரு சொம்பு எடுத்துகிட்டு வராங்க. 2வது சொம்பு ஃபுல்லாக குடிக்கிறாருங்க. 3வது சொம்பு ஃபுல்லாக குடிக்கிறாரு. 4வது சொம்பு ஃபுல்லாக குடிக்கிறாரு. இந்த மாதிரி 17 தடவை அவங்க அம்மாட்ட தண்ணி கொண்டு வான்னு அவ்வளோ தண்ணி கொடுக்குறாரு. அப்போயே அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு சந்தேகம், என்னடா மலையில் வராரு இந்த மனுஷன், எப்பயுமே வந்துட்டு ஒரு சொம்பில் பாதி தான் குடிப்பார், பாதியை வச்சிருவாரு, இன்னைக்கு என்ன 17 சொம்பு தண்ணி கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவர் கேட்குறாங்க. என்ன இத்தனை சொம்பு தண்ணி குடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப கொண்டு வாடி வேகமா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திருக்காரு. இவங்களை போய் கொண்டு வந்துட்டு 17 சொம்பு குடிச்சிட்டு ரொம்ப தாகமாக இருந்துச்சு எனக்கு, இப்போதான் தனியுது அப்படின்னு அவர் பொண்டாட்டிட்டு சிரிச்சுட்டே பேசிட்டு போய் படுக்கிறாருங்க. இந்த அம்மாவும் இதை பெருசா எடுத்துக்கல, ஓகே சாதாரணமாக ரொம்ப தாகமா இருந்திருப்பாரு போல, அதனால இத்தனை சொம்பு தண்ணி குடிச்சிருக்கிற அப்படின்ட்டு இதை நார்மலாக எடுத்துட்டு எல்லாமே குடும்பமே போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில எந்திரிக்கிறாங்க. காலையில எந்திரிக்கிறப்ப தான் அந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இவங்க வீட்டில் ஒரு 4-5 கோழி வளர்க்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, காலையில எல்லா கோழியுமே செத்து கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா கோழியும் கழுத்து அருந்து செத்து கிடக்கு, ரத்தத்தையே காணும்.
இதெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இது அப்படின்னு சுரேஷும் பார்க்குறாரு. கோழியெல்லாம் எடுத்து என்னமோ வந்து கடிச்சிருக்கு. கழுத்தை தான் வந்து கழுத்து பிஞ்ச மாதிரி அருந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரத்தத்தையே காணோம். எல்லா கோழிக்குமே அதே தான். கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கோழி இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா கோழியுமே செத்து கிடக்கு. ஆனால் எந்த கோழியோட ரத்தத்தையுமே காணுங்க. அப்படியே சக்க மாதிரி கிடக்கு. அப்புறம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி பாம்பு எதுவும் கொத்திருக்குமே, சரி பாம்பு கொத்திருந்தாலும் ரத்தம் வந்துருக்கும் இல்லையா, என்ன ரத்தத்தையுமே காணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி அதுக்கப்புறம் வந்து அவங்க தூக்கி எரிஞ்சது. சரி என்னமோ நடந்துருச்சு அப்படின்ட்டு சரி சமைக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு புருஷன்ட்ட கேட்குறாங்க, என்னங்க சமைக்கட்டும் அப்படின்னு. அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காருல்ல அந்த லாரி டிரைவர், என்ன சொல்கிறாருன்னா, எந்திரிச்சு கருவாட்டு குழம்பு ஆக்கு, ரொம்ப நாளாச்சு கருவாட்டு குழம்பு ஆக்கி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேசும்போது அவரோட வாயை பார்த்தா ஒரே ரத்த கரையாக இருந்திருக்கு. பல்லுலாம் ரத்தம் புடிச்சு போயிருந்துருக்கு. என்னடா அது அப்படின்னு இவங்க அம்மாவுக்குமே ஒரு மாதிரி சந்தேகம், அந்த சுரேஷ்ன்ற பையனுக்குமே சந்தேகம். என்ன அப்பா வாய் என்ன இவ்வளோ ரத்தமாக இருக்கே, ஒரு மாதிரி ரத்தக்கரையாக சிவப்பாக இருக்குன்ட்டு, இப்போ வாயில் என்ன இப்போ கோயில் எதுவும் போட்டிருக்கேன், அப்போ வெத்தலை எதுவும் போட்டிருக்கேன், இது என்ன புது பழக்கமா, ஏன் இப்போ வாயெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு திருப்பி தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களும் வந்து இதை பெருசாக எடுத்துக்கலங்க. 2 சம்பவம் நடந்திருக்கு, 2யுமே பெருசாக எடுத்துக்கல. சரின்னு இவங்க வழக்கம் போல் போயிட்டு கருவாடு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னா, கருவாடு குழம்பெல்லாம் வச்சுட்டு ரெடி ஆகிருச்சு. எல்லாருமே வீட்டில் பேசியிருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு எந்திரிச்சு குடுகுடுன்னு கிச்சனுக்குள்ளே போகிறாரு சுரேஷோட அப்பா. என்ன நடக்குதுன்னா, உள்ளே போயிட்டு கருவாடு குழம்பு அப்படியே எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இது இவங்களுக்கு தெரியல. இவங்க ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. கிச்சனில் அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. கருவாடு குழம்ப அப்படியே மட்டன்னு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோறுலாம் போட்டு திங்கலையா, கருவாடு வாய் ஃபுல்லாக செதற அப்படியே குழம்பெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே வந்து மேலே படுக்கிறாருங்க. சுரேஷோட அம்மா சரி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கலாம், சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு டிவி பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடு எடுக்க போகிறாங்க. கிச்சனில் குழம்பே காணோம். கீழே ஃபுல்லாக செதறி கிடக்கு. என்னடா செதறி கிடக்கு அப்படின்னு தர ஃபுல்லாக செதறிட்டே இருக்கு. சரி இந்த மனுஷன் வந்து ஏதோ தட்டிக்கிட்டி விட்டாரா இல்லை எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரான்னு தெரியலன்ட்டு சரின்னு ரூமுக்கு போகிறாங்க. அதாவது சுரேஷோட அப்பா படுத்துட்டு இருந்த இடத்துக்கு. அங்கே போனால் நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. உடம்பு ஃபுல்லாக கருவாட்டு குழம்பு ஒட்டி அந்த சட்டை ஃபுல்லாக கருவாட்டு குழம்பு. தெரிஞ்சிருச்சு இவங்க அம்மாவுக்கு, என்னமோ நடந்திருக்கு, இந்த மனுஷனே ஏதோ குடிச்சிருக்கான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சிறுநீர் வாசனைங்க, யூரின் ஸ்மெல். இந்த பப்ளிக் டாய்லெட்லாம் ஒரு யூரின் ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் அந்த இடத்துல வந்துருக்குங்க. அவ்வளோ கப்புன்னு அடிச்சிருக்கு அந்த அவர் ரூம் ஃபுல்லாகவே. இவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியாமல் சுரேஷை கூப்பிடுறாங்க. சுரேஷன் போய் பார்க்குறாரு, உடம்பு ஃபுல்லாக கருவாட்டு குழம்பு, யூரின் ஸ்மெல் அந்த ரூம் ஃபுல்லாகவே. என்னடா இவ்வளோ மட்டமாக இருக்கே அப்படின்னு ரிட்டன் 2 பேருமே வந்துடுறாங்க. சுரேஷும் பயந்துடுறான், சுரேஷோட அம்மாவும் பயந்துடுறாங்க. பயந்துட்டு பக்கத்தில் பெரியப்பா வீடு இருக்குது, அங்கே போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவர் அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு கிட்டத்தட்ட 17 சொம்பு தண்ணி குடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் கோழிலாம் காலையில் செத்து கிடக்கு. இப்போ என்னன்னா இந்த கோலத்தில் படுத்துருக்காரு, ரூம்குள்ளே போக முடியல, அவ்வளோ ஸ்மெல்லு வருது, ஏதோ வந்து சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் நைட்டில் அன்டைமத்தில் வந்தார், இவர் முகமே சரியில்லை அப்படின்னு அந்த பெரியப்பாட்ட சொல்கிறாங்க. பெரியப்பா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு சரி பூசாரியை கூட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த ஊர்லேயே ஒரு பேய் ஓட்டுற பூசாரியை கூட்டு வராங்க. என்ன நடக்குது அப்படின்னா, பேய் ஓட்டுறோம் வீட்டுக்குள்ளே வரப்பே என்னால் உள்ளே வர முடியலம்மா, என் கண்ணெல்லாம் கட்டுது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, இவரை வேற எங்கன்னா கூட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவருக்கு பயம் வந்துருச்சுன்னா ஏதோ பவர்ஃபுல்லான ஆவியோ பவர்ஃபுல்லான ஆத்மாவோ இருக்குது அப்படின்றது இந்த குடும்பத்துக்கு தெரிய வருது. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு 1:30 மணி போல் இருக்கும் மதியம். குடும்பமே சோகத்தில் ஹாலில் உட்காந்துருக்காங்க. இவர் ரூமில் பயங்கரமான கத்துற சவுண்டு. போய் பார்க்குறாங்க, சுரேஷோட அப்பா அழுகுறாராம். சுரேஷை என்னை காப்பாற்றுறா, இங்கே எவனோ இருக்கான், சுரேஷை என்னை காப்பாற்றுறா, இங்கே எவனோ இருக்கான் அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திருக்காரு. என்னப்பாச்சு, என்னத்தப்பா பார்த்தா, என்னப்பாச்சு, யாருப்பா இருக்கா அப்படின்னு சுரேஷ் கேட்டிருக்கான். சுரேஷோட அப்பா சொல்கிறாரு, டே அந்த மூலையில் எவனோ ஒருத்த உட்காந்து என்னையும் முறைச்சிட்டு இருக்கான், அவனை என்னன்னு கேளு, அவன் யார், அவனை வெளியில் அனுப்பு அப்படின்னு கத்திருக்காரு. சுரேஷும் அந்த மூலையில் பார்க்குறான், மூலையில் யாருமே இல்லை. சுரேஷோட அப்பா கத்திக்கிட்டே இருக்காரு, டே அள்ளிக்கு பொண்ணு மூஞ்சோட ஒருத்த உட்காந்துருக்கான், யாரா இவன், எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்துன்னு சுரேஷோட அப்பா கத்திட்டு 2 கை 2 காலுமே விரைச்சு போயிருச்சான். சுரேஷும் பார்க்குறான், அந்த மூலையில் யாருமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியாம சுரேஷோட மாமாவுக்கு கால் பண்ணி ஆம்னி எடுத்துட்டு வர சொல்லி சுரேஷோட அப்பாவை எடுத்துட்டு நாகூர் தர்காவுக்கு போகிறாங்க. ஆம்னி வர கேப்பில் இன்னொரு சம்பவம் நடக்குது. சரி அப்பா ரொம்ப பயப்படுறாரே அப்படின்ட்டு சுரேஷ் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அதே பெட்டில் உட்காந்துருக்கான். ஆனால் எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அவங்க அப்பா அந்த மூளையை மட்டுமே பார்த்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. சுரேஷ் பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சரின்னு இவங்க அம்மா தண்ணி எடுக்கலாமே அப்படின்னு கிச்சனுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு கிழவி கீழே அதே மூலையில் உட்காந்துருக்கா, கிச்சனோட மூலையில். இவங்க அம்மா என்னமோ மூலையில் தெரியுதே அப்படின்னு சப்கான்ஷியஸில் ஏதோ தெரியுதே அப்படின்ட்டு இவங்க போய் தண்ணி மொண்டுட்டு இருக்காங்க. இவங்க
அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுங்க, ஏதோ அந்த மூலையில் உட்காந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி என்னதான் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு அந்த மூலையில் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஒரு கிழவி உட்காந்து சிரிச்சுட்டு இருந்திருக்கா. அந்த கிழவி ரொம்ப ஆக்ரோஷமான இல்லைங்க, அருமையாக அழகா இருக்காள் அந்த கிழவி. அந்த கிழவி எப்படி ஒரு மனுஷால் உட்காந்து சிரிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி உட்காந்துட்டு பார்த்து சிரிச்சுட்டு இருந்திருக்கா. அதுவும் கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல 2 ஆவி வந்திருக்கு, இவர் எங்கேயோ போயிட்டு எதையோ கூட்டு வந்துச்சார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தண்ணியை முண்டுட்டு போயிட்டு தண்ணியை கொடுக்குறது அவங்க அப்பா குடிக்கல. ஆம்னியும் வருது, ஆம்னியில் அவங்க அப்பாவை ஏற்றிட்டு நாகூர் தர்காவுக்கு போகிறாங்க. அந்த தர்காவில் ஒரு ஆள் மந்திரிக்க வராரு. மந்திரிக்கிற வரப்ப நீ யாரு, எங்கேருந்து வந்த, ஏன் அவர் உடம்புல ஏறி இருக்க, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு ஒரு மந்திரிக்கிறவர் சொல்றாரு. அப்பதான் சொல்லுது, இவன் தான் வந்தான், நானே பசியில இருந்தேன், இவன் தான் வந்துட்டு எங்க இதுலயே வந்துட்டு கவுச்ச சாப்பிட்றான், எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பசிக்கும், நாங்கெல்லாம் பசியில இருப்போம்னு இவனுக்கு தெரியாதா, நாங்க இருக்கிற இடத்துல வந்து கவுச்ச புழங்குறான், அதனாலதான் இவன் கூடயே நான் ஏறி இவன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஆத்மா சொல்லுதான். இன்னொரு ஆத்மாவும் இருந்துட்டு அதுவும் என்ன சொல்லுது, என்னை இவன் அசிங்கப்படுத்திட்டான், என் மேல ஒண்ணுக்கு போறான், எனக்குன்னு ஒரு மதிப்பு, எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஆத்மாவும் அதில் இருக்கு. சரி மன்னிச்சிரு, இவனுக்கு குடும்பம்லாம் இருக்கு, தயவு செஞ்சு இவனை விட்டு போயிருக்க 2 பேரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 ஆத்மாவே போக முடியாது, இவன் கூடயே தான் வாழ போறேன், இவன் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் அவரோட கருவாட்டு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த கிழவி ஆத்மா சொல்லியிருக்கு. அடங்க ஒக்க மொக்க என்னடா இது அப்படின்ட்டு குடும்பமே மிரண்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன தந்தா நீங்க இவனை விட்டு போயிருவீங்க அப்படின்னு கேட்கறப்பதான், இவன் என் சமாதியை பாலால அபிஷேகம் பண்ணிட்டு போனோம், அப்பனாதான் இவனை நான் விடுவேன் அப்படின்னு ஒரு ஆத்மா சொல்லுது. இன்னொரு ஆத்மா என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு அண்டா நிறைய கருவாட்டு குழம்பு எடுத்துட்டு வந்து என் சமாதியில ஊத்தி விட்டு போ, அப்பதான் நான் இவனை விடுவேன் அப்படின்னு சொல்லுது. என்ன செய்யறாங்க அப்படின்னா, உடனே இது 2 விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி, அதாவது 12 மணிக்கு போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் செய்யறாங்க. அந்த சமாதிக்கு பாலால அபிஷேகம் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல அண்டா நிறையா கருவாட்டு குழம்பு செஞ்சு அந்த சுடுகாட்டில் போய் ஊற்றி விட்டு வந்தாங்களாம். இதுக்கப்புறம் தான் ஒரு நார்மலானாலாம். ஸோ இதனால தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களாம் இந்த மாதிரி சரக்கு அடிக்கிற ஆளாக இருக்கீங்கன்னா சுடுகாட்டு சைட்லாம் போய் சரக்கு அடிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இதே மாதிரியே கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.